அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன். இன்றைய சிந்தைக்கு விருந்தாக குரல் நவீனம் ST 307 சட்டம் லா. சட்டம் லா. நாட்டினை ஆள்வதற்கு விதியாகும் செயல்கள். நாட்டினை ஆள்வதற்கு விதியாகும் செயல்கள் ஒழுங்கினை அமைப்பதற்கு மதியாகும் சட்டம். ஒழுங்கினை அமைப்பதற்கு மதியாகும் சட்டம். The law is the rule that governs a nation. It organizes actions and is deemed worthy. The law is the rule that governs a nation. It organizes actions and is deemed worthy. ஆமாம், இந்த சட்டம் என்பது பொதுவாக ஒரு நாட்டை ஆள்வதற்கும் மக்களின் செயல்முறைகளை கட்டுப்படுத்தி ஒழுங்காக்குவதற்குமாகத்தான் இந்த சட்டம் அமைக்கப்படுகிறது. எனவே இந்த சட்டம் பற்றிய சில விளக்கங்களை தொடர்ந்து பார்ப்போம். சட்டம் என்றால் என்ன? சட்டம் என்றால் பொதுவாக எங்கட மொழியில், தமிழ் மொழியில் கருதுவதாக இருந்தால் சட்டம் மரப்பலகைகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள், வேலிகள் அடைப்பதற்கும் கூடுகள் கட்டுவதற்கும் விலங்குகளை ஒரு பண்ணையில் அடைத்து வைப்பதற்குமாக சட்டங்கள் மரங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட சட்டங்கள் பயன்படுகின்றன. வேலி அடைப்பதற்கும் அப்போ அது அங்கே அந்த சட்டங்கள் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? இந்த விலங்கினங்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்கள் ஒரு ஃபிசிக்கலாக அந்த மரங்களிலிருந்து செய்யப்பட்ட சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பாதுகாப்புக்காக வேலி அடைப்பதற்காகவும் சட்டங்கள். அப்போ இங்கே என்ன? கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்புக்கும் சட்டங்கள், மரச்சட்டங்கள். அது உலோகங்களால் செய்யப்பட்ட சட்டங்களும் இப்போதெல்லாம் வந்துடுது. ஆதி காலத்தில் மரச்சட்டங்களால் இப்படி. அப்போ சட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? பாதுகாப்பது, கட்டுப்படுத்துவது. அது மரச்சட்டங்கள். எதற்கு? சிந்திக்கும் திறன் இல்லாத விலங்குகளுக்கு தான் அந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக இப்போது மனிதர்களுக்கும் சில சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. காரணம் என்றால் சிறைச்சாலைகளில் இரும்பு கூட்டினால் தான் அந்த சட்டங்கள் கட்டி அவர்களையும் கட்டுப்படுத்தி சிறைச்சாலைகளை எனவே பொதுவாக சட்டம் என்பது ஒரு உயிரினத்தை, அது விலங்காக இருந்தால் என்ன, மனிதனாக இருந்தால் என்ன, அவனை கட்டுப்படுத்தவும் பாதுகாக்கவும் கூடுகளாகவும் வீடுகளாகவும் கட்டி அமைப்பதற்காக தான் சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அது ஃபிசிக்கலாக, அதாவது மரங்களிலிருந்து செய்யப்பட்ட அது மரச்சட்டங்கள். அதே போல் மனச்சட்டங்கள் மனிதனின் எண்ணங்களில் உருவான அந்த எண்ணங்களை கொண்டு விதிகளை உருவாக்கி இப்படித்தான் ஒரு சமுதாயத்தில் மக்கள் வாழ வேண்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று மக்களை ஆள்வதற்கும் அங்கே உள்ள சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்குமாக மனச்சட்டங்களால் அறிவு ரீதியாக சிந்தித்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எப்படிப்பட்ட வரைமுறைகளை நாங்கள் ஒரு நாட்டை ஆள்வதற்கு எழுத்துக்களில் அந்தந்த நாடுகளில் உள்ள அந்தந்த மொழிகளில் எழுத்துக்களாக வரையறை செய்து அந்த நாட்டில் வாழும் சமுதாய மக்கள்களுக்கு நாங்கள் ஒரு கட்டுப்பாடை போடுகிறோம். நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, இது செய்தால் தவறு, இது சமுதாயத்துக்கு பாதிப்பு, யார் செய்தாலும் சட்டத்தின் முன் எல்லோரும் சமன் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் சட்டங்கள் வகுக்கப்பட்டது. அது எழுத்து மூலம் பல அறிஞர்கள் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் சிந்தித்து எந்தெந்த சட்டங்கள் எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் ஏற்றது என்று வகுத்து புத்தகமாக எழுதி வைப்பார்கள். இதை வைத்துக்கொண்டு இந்த சட்டத்தின்படி தான் ஆட்சி பெரும்பாலும் நடைபெறும் பல்வேறு நாடுகளிலும். ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் எழுதப்படாத சட்டங்களாக பல ஆட்சி முறைகள் எல்லாம் முந்தி இருந்தது. அங்கே ஆளுமைத்திறன் கூடிய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் மக்களை ஆண்டார்கள். பிறகு ஜனநாயகம் என்று வரும்போது சட்டங்கள் விரிவாக எழுதப்பட்டன. பிறகு மக்களின் தேர்வினால் அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது ஜனநாயக ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை. மிருக வாழ்க்கை முறை, நாடோடி வாழ்க்கை முறை முடிந்து பிறகு மன்னர் ஆட்சி முறை வந்து பிறகு இப்போ ஜனநாயக முறை இப்போது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இனி வருங்காலத்தில் AI கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி முறைகளும் வரலாம். அது நவீன விஞ்ஞான முறைப்படி வரலாம். அப்போ எல்லா விதத்துக்கும் ஒரு ஒழுங்கு கட்டமைப்பு சட்டம் என்றது தேவை. எனவே எப்படி இந்த விலங்குகளை கட்டுப்படுத்த மரச்சட்டங்கள் பாதுகாப்புக்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் ஆதி காலத்தில் அமைக்கப்பட தொடங்கியதோ, இந்த நவீன காலத்தில் இந்த மனச்சட்டங்கள், எழுத்து சட்டங்கள்
மக்களுக்கு விதிகளை சொல்லுகின்றன. அப்போ நாட்டினை ஆள்வதற்கு இன்றைக்கு நாட்டினை ஆள்வதற்கு நாங்கள் சட்டங்களை இயற்ற வேண்டும். அதை விதிமுறைகளாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்தி வேண்டுமாக இருந்தால் இது பற்றிய தெளிவுள்ள அறிஞர்கள் கூடித்தான் அந்த சட்ட புத்தகங்களை சட்ட வரைவுகளை இயற்ற வேண்டும். அது ஒரு புறம். எனவே இந்த சட்ட வரைவு இல்லாமல் ஒரு நாட்டில் மக்கள் வாழ்வார்களாக இருந்தால், எந்த விதிமுறையும் இருந்தால் அவங்க அந்த நாட்டில் ஒரு அலங்கோலம் அல்லது பெரிய அனர்த்தங்கள், ஒரு ஒழுக்கமுறை இல்லாமல் மிருகமான வாழ்க்கை முறை தான் வரும். உதாரணமாக ஒரு வீதியில் போகிறவர்களுக்கு அந்த சந்தியில் சிவப்பு விளக்கு பச்சை விளக்குன்று போட்டு சிவப்புக்குத்தான் போக வேண்டுமென்றதான் சட்டம். சிவப்புக்கு போக வேண்டுமென்றுதான் சட்டம் என்று இருந்தால் என்ன நடக்கும்? பாதிப்பு வரும். அப்போ சிவப்புக்கு போகாமல் நீங்கள் பச்சை எறியும் போது கவனமாக பார்த்து போகுங்கள் என்ற அடிப்படையில் தான் சிகப்பு பச்சை மஞ்சள் அந்த விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் போனால் உங்களுக்கு பாதிப்பு இருப்பாது. உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்ளாமன்றது அந்த சட்டம் விதி. அதை மீறி ஒரு வாகனமோ நடந்தால் அது சட்ட விதிகளுக்கு மீறும். இதே மாதிரி பலவித சட்டங்கள். இப்போ திருமணம், அதில் சட்டம் இருக்குது. பாலியல் வன்கொடுமைகள். அப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் ஒழுங்காக நடத்தப்படாவிட்டால் உலகத்திலே எத்தனையோ பாலியல் வன்கொடுமை இப்போ இந்த சட்டங்கள் இருக்கும் போதும் இந்த நாடுகளில் நடந்து கொண்டானே இருக்கு. அப்போ மனிதனும் ஒரு விலங்கு தான், ஆனால் அவன் சிந்திக்க தெரிஞ்ச விலங்கு. எனவே அவனை மறைச்சட்டங்களால் கட்டுப்படுத்துவதை விட திட்டங்களை வகுத்து சட்டங்களாக வகுத்து அதை நடைமுறைப்படுத்தும் போது அந்த சட்டங்களுக்கு விலகி அவர்கள் குற்றங்கள் செய்தால் நீதிமன்றத்தில் அந்த சட்டப்படி தீர்ப்பு வழங்கப்படும். ஒரு பாலியல் கற்பழிப்பு அல்லது ஒரு 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 பெண்ணை ஒரு சிறிய குழந்தைகளோடு பாலியல் வன்முறை செய்து கொல்லுகிறார்கள். இப்போ இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கொடுக்க வேண்டும். ஆனாலும் இந்த சட்டங்களில் ஓட்டைகளும் இருக்கின்றன. சட்டங்களில் ஓட்டைகளும் இருப்பதாக சொல்லும். இந்த ஓட்டைகள் என்றால் என்ன? இப்போ சட்டங்கள் எழுதும்போது அறிஞர்கள் சில சொற்பிரியோகங்கள், இப்போ உதாரணமாக சொல்ல போனால் பொது இடத்தில் குப்பைகள் கொட்டக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்குன்னு வைப்போம். இப்போ பொது இடம் ஒன்றைக்கு ஒரு எல்லை இருக்கும். அந்த பொது இடத்துக்கு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லைக்கு அங்கால அது ஒரு தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அப்போ ஒருவர் கொண்டு இந்த குப்பையை அந்த தனிப்பட்ட எல்லைக்கு பக்கத்தில் கொட்டுற 2 வைக்க வழக்கு நடக்குது. இவர் பொது இடத்தில் குப்பையை கொட்டினார் என்று ஒரு வழக்கு நடந்தால் அந்த கொட்டியவருக்கு சார்பாக வாதிடுற வக்கீல் என்ன செய்வார்? இந்த சட்டங்கள் இங்கே ஓட்டை இருக்கின்றது தான் பார்ப்பார். ஓட்டை வாக்கி அப்போ அவர் என்ன செய்வார்? இவர் குப்பை கொட்டினா புள்ளியன்று அவருக்கும் தெரியும், அந்த சட்டத்தரணிக்கும் தெரியும். ஆனால் அவர் பணத்துக்காகவோ என்னவோ தனது சார்பாக யார் சார்பாக வாதிடுறாரோ அவர் எப்படி வாதிடுவார்? பொது இடத்தில் குப்பை கொட்டக்கூடாது என்பதுதான் சட்டம். ஆனால் அவர் குப்பையை கொட்டியது பொது இட அந்த எல்லைக்கு சற்று பக்கத்தில் அங்கே கொட்டியிருக்கிறார் என்று வாதாடலாம். அப்போ சட்டத்தில் எழுதப்பட்ட குற்றங்களின்படி எத்தனையோ வழக்குகள் இங்கு குற்றவாளிகள் தப்பி விடுகிறார்கள். எனவே இப்படி அந்த நுணுக்கங்களை ஆராய்ந்து சட்டங்களை அமர்த்தவனும், எப்படி இருந்தாலும் சட்டங்களின் படி கொடுக்கப்படும் தீர்ப்புகள் அனைத்தும் நல்ல தீர்ப்பாக நீதியாக இருந்ததும் இல்லை. எனவே இந்த சட்டங்களின்படி நீதி வழங்கப்பட்டவர்களும் குற்றவாளிகள் இல்லை. எனவே அங்கு மனச்சாட்சியும் அவசியப்படுகிறது என்பது நாங்கள் கடவுள் சாட்சி, மனச்சாட்சி, மற்றது நீதிபதியின் உண்மையான நேர்மைத்தன்மை போன்றவர்களும் அங்கு சம்பந்தப்படணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஏன்னா ஒரு அரசாங்கம் சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டு மக்களின் வளங்களையும் மனித வளங்களையும் சரியாக பயன்படுத்தி சட்டத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்தாமல் தனி நீதித்துறையாக அந்த நீதித்துறைக்கு சரியான சுதந்திரம் கொடுத்து நீதிபதிகள் ஒழுங்கானவர்களாக இருக்கக்கூடிய விதத்தில் அவர்கள் சுயமாக சிந்தித்து சட்டத்தின்படி மட்டுமில்லாமல் உண்மையான உண்மைகளை கண்டறிந்து நீதி வழங்கினால் இந்த நாடு அந்த நாடு தான் உண்மையான சிறந்த நல்ல நாடாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடை நாம் காட்ட முடியுமா என்றால் கேள்விக்குறியால். உங்களுக்கு தெரிந்தால் கீழே பதிவில் போடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கின்றதா என்று. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் எஸ்டிநாதன். நன்றி.